வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழ் சேனலில் சோற்று கற்றாழை சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அதாவது என்னதுன்னா ஆலிவராலேருந்து சேனலில் இதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இயற்கை தொடர்பான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே நாங்கள் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ வாங்க எப்படி கற்றாழை செய்கிறது, அதனால் என்னென்ன நற்பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆலிவேரான்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது, நிறைய நற்பலன்கள் இருக்குது. இது முகத்திலிருந்து உடல்லிருந்து தலை முடியிலிருந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் இந்த ஆலிவேரா ஜெல்லை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த ஆலிவேரா ஜெல்லை பயன்படுத்தி தான் நம்ம எப்படி வந்து சட்னி தயாரிக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுலேருந்து தான் நான் வெட்டி எடுத்திருக்கேன். இது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, நல்லா குளிர்ச்சியும் தரும். அதுக்காக வந்து இந்த சைனஸ் பிரச்சனைகள் சாப்பிடக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக, இந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். இதை வந்து எப்படி மோரில் கலந்து குடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சேனலில் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் பாருங்கள். நான் இப்போ இதிலேருந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 4 பகுதிக்கு பக்கமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, இதில் அடியில் இருக்கக்கூடிய எல்லோ கலர் அந்த ஜெல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு விதமான அரிப்புத்தன்மையை கொடுக்கும். அதனால் இது கற்றாழை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி படுக்க வச்சிட்டிங்கன்னா அந்த எல்லோ ஜெல் எல்லாமே கீழே இறங்கிரும். அதனால் நான் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி, சமைக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி, ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, எந்த இதுக்காக பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் காமிக்கிறேன். பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ பகுதியில் அந்த எல்லோ இது எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்படியே வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் ஜெல்லை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். எல்லா இதுவுமே ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பப்பை பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இந்த வந்து ஒரு ஜூஸ் மாதிரியோ இல்லை மோரில் கலந்தோ மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு குடிச்சிட்டு வரலாம். நான் அந்த லிங்க்கை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணணும். பாருங்கள், இது 2 சைடு நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் ஜெல்லை கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இது ஈஸியாக வந்து வீடுகளில் வளரக்கூடியது. இதுக்கு தண்ணி கூட அவ்வளோக்கு தேவைப்படாது. இல்லைன்னா தயவு செஞ்சு வீட்டில் வளர்த்துங்க, ரெகுலராக இதை பயன்படுத்துங்க. இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒயிட் ஜெல்லை வந்து எல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஆலிவேரா ஜெல்லை மட்டும், சோற்று கற்றாழையோட அந்த ஜெல்லை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சட்னி வந்து தயார் பண்ண போகிறோம். இப்போ சட்னி தயாரிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டுட்டு இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உளுந்து, கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தியாச்சு. இப்போ இது கூடயே நம்ம இந்த உளுந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நிறைய இதில் சொல்லியிருக்கேன், உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, பெண் குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொடுத்துட்டு வரலான்னு. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணோம், மிளகாயை வந்து சேர்த்திக்கலாம். தேவையான அளவு மிளகாய் சேர்த்திடலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கடுத்தது இது கூட வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு பல் ஒரு 7-8 சேர்த்திருக்கேன். இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு எல்லாமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம். இந்த மாதிரி சட்னி இருக்க எல்லாமே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா, இப்போ வதங்கிடுச்சு, நம்ம கையில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சோற்று கற்றாழையோடைய உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை வந்து போட்டுறோம். இதுதான் வந்து நமக்கு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். ஒரு சின்ன சிட்டிகை புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி போட்டுருங்க. இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஒரு செகண்ட் வதங்கினா போதும். இப்போ உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் போட்டாச்சு. ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே அந்த சோற்று கற்றாழை அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஒரு இது வறுத்துரும். அது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வதங்கிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.
அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான். ஏன்னா புளி போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் சட்னி வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுத்தமாக அந்த கசப்பு சுவையே இருக்கவே இருக்காது. ஏன்னா சோற்று கற்றாழைனா கசக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. சுத்தமாக கசக்கவே கசக்காது. குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுத்தமாக கசப்பே தெரியாது. கண்டிப்பாக இந்த சோற்றுக்கற்றாழை வந்து சட்னி வந்து அரைச்சி பாருங்கள். இது கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே ரெகுலராக வந்து இந்த சோற்றுக்கற்றாழையை வந்து உணவில் சேர்த்திட்டு வரலாம். அது எந்த மாதிரி சேர்த்துறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி சட்னி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சாப்பிட்லாம். ஒரு டைமு ஒரு நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மோரில் கலந்து சாப்பிட்லாம். சிலர் வந்து அப்படியே கூட சாப்பிட செய்கிறாங்க. அது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நீங்கள் மோரில் போட்டு அடித்து குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் இதை சேர்த்துட்டு வரலாம். இது உடலுக்கு தேவையான உடல் சூட்டையும் தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கருப்பை பிரச்சனைக்கு இந்த ஆலிவராங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த முறையில் வந்து சட்னியை தயார் பண்ணி பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இதே மாதிரி வீடியோக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், டிஃப்ரெண்ட்டான வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.